இந்த சுவையான கோதுமை முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஸோ 8 கப் கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்டீமர் இல்லாதவங்க இட்லி குக்கர் கூட யூஸ் பண்ணலாம். 4 கப் கோதுமை மாவிற்கு 3/4 கப் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணி நல்ல பவுடராக இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தயாராக வச்சுக்கோங்க. ஸோ 8 கப் கோதுமை மாவிற்கு 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு தேவைப்படுகிறது. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள், அதுவும் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு வேணும். உங்கள் ருசிக்கு தேவையான அளவு உப்பு, நல்ல பவுடர்டு சால்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல வீட்டில் தயார் பண்ண நெய், இதுவும் அந்த முறுக்குக்கு தேவைப்படுகிறது. அப்புறமா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு முழு பெப்பர், அதாவது மிளகு, நல்ல முழுமையான மிளகு சேர்த்துக்கணும். ஸோ இந்த கோதுமை மாவை நல்லா ஆற விட்டுட்டு நல்ல சல்லடையில் சலித்து ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை மாவையும் சல்லடையில் சலித்து வச்சுக்கோங்க. இனி அதில் ஒவ்வொன்றா நம்ம சேர்க்க வேண்டிய சேர்மானங்களை சேர்க்க போகிறோம். முதல்ல எள்ளை சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிமேல் இதை நம்ம நல்லா பிசைய போகிறோம். முதல்ல அந்த மாவு அந்த கலவைகளை அப்படியே ட்ரையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அதே மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருங்க. ஸோ நல்ல மாவு பிசைஞ்சிட்டு ஃபைனலாக அதில் அந்த நெய்யும் கலந்து நல்ல கெட்டியாக பிசைஞ்சு முறுக்கு சுடுறதுக்கு தயாராக மாவு வச்சுருங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு முறுக்கு சுடுறதுக்கு ரெடியாக மாவு வச்சுருங்க. இனி என்ன அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த அழகான மாலை பொழுது எங்கள் ஊரில் காற்றும் மழையும் செம்மையாக அசத்திருச்சுங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஈவினிங்கில் சூடான கோதுமை முறுக்கும் டீயும்னா ரொம்ப அசத்தலாக தான் இருக்கும். ஸோ நான் பொரிக்கிறதுக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ மாவு அப்படியே ஒரு உருண்டை மாதிரி ஆக்கி அந்த அச்சில் இப்படியே போட்டுருங்க. ஸோ அச்சுக்கு இப்படி ஒரு மூடி இருக்கும். ஸோ அதை வச்சு அப்படியே மூடிட்டு அதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்க எடுக்க வேண்டியது தான். இது மாதிரி நல்லா டைட்டாக அந்த அச்சை மூடிடுங்க. ஸோ முறுக்கு இப்போ தயாராகிடுச்சு. ஸோ எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதை குட்டியாக வட்டமாக வேணால் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் ரொம்ப ரேப்பிடாக பண்ணுறதுனால அவசரமாக ஸோ ஷேப் எல்லாம் நான் பார்க்கல.
ஸோ பாருங்க, அவ்வளோ மொறுமொறான ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை முறுக்கு தயாராகிடுச்சு. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீயோட இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சிம்பிளான டெலிஷியஸான கோதுமை முறுக்கை உங்கள் வீட்டில் குக் பண்ணி பாருங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும், சட்டுன்னு செய்ய முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் வியூஸ் எல்லாம் டைப் பண்ணுங்க. Follow me in Facebook and Instagram. So with another beautiful video, I'll be coming back soon. Nandi.